கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மறுவாழ்வு டிவி மூலமாக உங்களை பார்ப்பதனை மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான். இது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். என்னால முடியாது, ஆனால் கர்த்தர் என்னிடத்தில் சொல்வாரே ஆனால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் பொறுமையோடு காத்திருந்தான். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமேனா நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற காலம் தாமதான பொழுதும் கூட அவன் விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு நீங்கள் நானும் பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.